அம்மா அங்கிளுக்கு பர்த்டே இல்ல, அப்ப இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? எதுக்குமா நம்ம கோயிலுக்கு போறோம்? புகழ், அம்மா என்ன சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுல ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ப்ளீஸ் அவங்க கூட போயிட்டு வாங்க. அங்கிள், அம்மா ஏன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா காரணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லையே. இல்ல, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, எதுக்குமா இன்னைக்கு கோயிலுக்கு போறோம்? முதல்ல கோவிலுக்கு போவோம், அங்க வந்தா உனக்கே புரியும். வா போலாம். மகி, நீங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வாங்க. ஓகே, டிரைவ் சேஃப். வா. பாவ சக்தி, புகழை எப்படிதான் சமாளிக்க போறாளோன்னு தெரியல. ப்ரோ, விஷ் தானே பண்ணோம், கிராண்டா செலிப்ரேஷன் எதுவும் பண்ணலையே, விடு ப்ரோ. புசிகேட், எனக்கு கொஞ்சம் தூக்குங்களே. ஏன் புசிகேட்? தூக்குங்க சொல்றேன். வாங்க. அம்மா, ஆ காட்டுங்க புசிகேட். எதுக்கு புசிகேட்? ஆ காட்டுங்க சொல்றேன். ஏன் புசிகேட்? இத்தனை வருஷமா என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த வருஷம் விடவே மாட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். ஆ காட்டுங்க. ஐ, சித்தி சித்தப்பா வந்துட்டாங்க. மாமா, ஹாப்பி பர்த்டே. ஏய், thank you. சிவசா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Thank you. என்ன மித்துக்குட்டி, சித்திக்கு ஸ்வீட் ஊட்ட மாட்டியா? ம்ஹும். ஏண்டா? ஏன்னா இன்னைக்கு புசிகேட்டுக்கு தான் பர்த்டே, அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்வீட் ஊட்டணும். உங்களுக்கு உங்க பர்த்டே அன்னைக்கு ஸ்வீட் ஊட்டுறேன். அப்படி சொல்றேன் என் செல்லக்குட்டி. பாயாடி. சித்தி, உங்களை கூட சின்ன வயசுல வாயாடின்னு தான் சொல்லுவாங்களாமே. மித்துமா, சின்ன வயசுல மட்டும் இல்ல, உன் சித்தி இப்பயும் வாயாடிதான். சும்மா. ஏய், இது யார்டி சொன்னது உனக்கு? யாரும் சொல்லல, நான் தான் சும்மா போட்டு வாங்கினேன். அடி. சுந்தர், ஆஃபீஸ் டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஓகே ப்ரோ, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். அனு, ஆஃபீஸ்ல பார்க்கலாம். பாய். பாய் அங்கிள். ஓகே சார். ஓகேக்கா, நானும் கிளம்புறேன். சரிடி. மீனாட்சி, வரோம். போயிட்டு வரேன். மித்ரா குட்டி பாய். அனு பாய். என்ன லாயர், நீ கிளம்பலையா? தோ, சிங்க கிளம்பிடுச்சு. வா சகல. பாய் பாய் பாய். ஆயே. வணக்கம், நான் மதராசி. ஓ, தமிழா? ஆமா. யார் பேருக்கு அர்ச்சனை? சொல்லுங்கம்மா, யார் பேர்ல அர்ச்சனை? இவனை வச்சுட்டு சொன்னா பிரச்சனை ஆயிடும். புகழ், நான் வந்து பிள்ளையார கும்பிட மறந்து போயிட்டேன், நீ போய் கும்பிட்டு வா. நீங்களும் வாங்கம்மா. நான் சொல்றத கேளு புகழ், நீ மட்டும் போய் கும்பிட்டுட்டு வா. சரிம்மா. சொல்லுங்கம்மா, யார் பேர்ல அர்ச்சனை? பேரு சிவா, பரணி நட்சத்திரம். சிவா நாமதேச பர்ணி நக்ஷத்ருக்தாயாம் ஆவயோக சக குடும்பயோஹ
अष्टोत्र पूजां च अद्य करिष्ये। அம்மா சாமி கும்பிட்டம்மா. ம் சரி ஓகே, இந்த சாமி கும்பிடு. அம்மா என்ன புகழ்? எதுக்குமா கோயிலுக்கு வந்திருக்கோம்? இப்போ ஆச்சும் சொல்லுங்கம்மா. நீ முதல்ல சாமி கும்பிடு, நான் அப்புறமா சொல்றேன். ம்? ம். धूपमाग्रापयामि समस्त रक्षां धारयामि। கடவுளே, இன்னைக்கு என் மாமாவோட பிறந்த நாள். அவர் என் கூட இல்லைனாலும் அவர் எப்பவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த குறையும் இல்லாம நோய் நொடி இல்லாம இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके। அதே மாதிரி என் புள்ள புகழும் அவன் அப்பாவை புரிஞ்சுக்கணும். அவர் மேல பாசமா இருக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். कालिकाम्भादेवी नमो नमः। एकहारति आज्यदीपं दर्शयामि। கடவுளே, நான் நல்லபடியா படிக்கணும். நான் நல்லா படிச்சு எங்க அம்மாவை காப்பாற்றணும். அது மட்டும்தான் கடவுளே எனக்கு வேணும். நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும். எங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு உன் ஆசீர்வாதம் வேணும். अपवित्रः पवित्रो वा सर्वाविस्ताङ्गितो विवाह्य स्मरेत् पुण्डरीकाक्षं प्रभाग्याभ्यन्तरशुचिः। शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। धनं धान्यं वसुं भगुपुत्रलाभं तदसंवत्सरो दीर्घमायुः। दीर्घायुरस्तु मे दीर्घसुमङ्गली भव। வர சாமி. அம்மா ம்? இப்போவாச்சும் சொல்லுங்கம்மா. ஆஹா, விட மாட்டேன் போல இருக்கே. வா சொல்றேன். Good morning, sir. குட் மார்னிங். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Shiva sir. Happy birthday, Shiva sir. தேங்க்யூ ஸோ மச். பாஸ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பாஸ். தேங்க்யூ ரன்பீர். என்ன சார் வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன பண்ணணும்? 2 மாசம் சம்பளத்தை இன்னைக்கே கொடுத்துடலாமா? அது இல்ல சார், பார்ட்டி ஏதாவது. யூ மீன் சரக்கு பார்ட்டி? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். டேய், இது என்ன கார்ப்பரேட் ஆபீஸா இல்ல கட்சி ஆபீஸாடா? ஏன் சார், நம்ம இயர்லி ஒன்ஸ் பார்ட்டி வைக்கிறது வழக்கம் தானே. அந்த மாதிரி இதையும் கொண்டாடலாமே. கொண்டாடிடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லோரும் சாரி பாஸ். இங்க பாருங்க, எல்லாருக்கும் கண்டிப்பா நான் பார்ட்டி வைக்கிறேன். ஆனா காக்டெயில் பார்ட்டி மட்டும் கிடையாது. ஒன்லி டின்னர் மட்டும்தான். ஓகே ஓகே சார். சுந்தர், சொல்லு ப்ரோ. எல்லாருக்கும் ஹில்டன் ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணிடு. ஓகே ப்ரோ. Thank you, sir. Carry on. ஏய் ஷீலா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? நல்லா ஹாப்பியா இருக்க வேண்டியதானே? காக்டெயில் பார்ட்டின்னு சந்தோஷமா இருந்தேன். வெறும் டின்னர் மட்டும் தானே பாஸ் சொல்லிட்டாரு. யூ டோன்ட் வரி ஷீலா. காக்டெயில் பார்ட்டி தானே உனக்கு வேணும். நான் அரேஞ்ச் பண்றேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். ஆமா, அப்படியே கிழிச்ச. டாஸ்மார்க்ல சரக்கு வாங்கி அடிக்கிறவன் தானே நீ. சைடிஷ்க்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட மிச்சர கடன் வாங்கி சாப்பிட்டு போவ. இதுல என்னையும் உன் கூட வர சொல்றியா? போடா. போடாவா? என்ன இவ நம்ம சரக்கு அடிக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரியே சொல்றா. கம்பெனி ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது. ஒண்ணு இல்ல தம்பி பாஸ், சும்மா பாப்பா கிட்ட ஆபீஸ் விஷயமா ஒரு டீல் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்ல. ஆபீஸ் விஷயம். அப்பாடா தப்புச்சனா. நல்ல வேலை, தம்பி பாஸ் அசிங்கமா திட்டுவாருன்னு நினைச்சேன். சாதாரணமா துப்பிட்டு போயிட்டாரு. ஏய், உன்னை திட்டினா எனக்கு தான் அசிங்கம். அதான் துப்பிட்டு வந்தேன். போய் வேலையை பாரு. பாஸ் இதோ வந்துட்டேன் பாஸ்.
ஒரு இடம் இங்க எதுக்குமா வந்திருக்கோம்? புகழ், கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. அம்மா சொன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்வேன். வா. அம்மா நீங்க பதில் சொன்னா நான் ஏமா கேள்வி மேல கேள்வி கேட்க போறேன்? கடவுளே, எப்படியாவது புகழ் கையால அன்னதானம் கொடுத்து முடிச்சிட்டா போதும். புகழ், எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கலாம். வா. எதுக்குன்னு கேட்டா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு ஒருத்தரோட பிறந்த நாள், அதுக்காக தான் அம்மா வேண்டிக்கிட்டேன். அதனாலதான் அன்னதானம் கொடுக்க சொல்றேன். வா, வந்து கொடு வா. அதான் எதுக்காக யாருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டுதல வெளியில சொல்லக்கூடாது புகழ். நீ அன்னதானம் கொடுத்து முடி, அதுக்கப்புறம் அம்மா சொல்றேன். புகழ், உனக்கு அம்மாவை பிடிக்கும்ல? பிடிக்கும். உனக்கு அம்மாவை உண்மையிலேயே பிடிக்கும்னா, நீ அம்மா மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கனா, ஏன் எதுக்குன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காம அங்க இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் கொடு. சரிம்மா. சரி, வா போலாம். अन्नदान शुरू करेंगे? ठीक है, आइए आइए आइए, सब लोग आइए आइए। கொடு. சரி, மேல போய் சாமி கும்பிட்டு வரலாமா? ஓகேம்மா. வா. மே ஐ கம் இன் பாஸ்? வாங்க. வாங்க. உட்காருங்க. என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் ப்ரோ. திரும்பவுமா? எதுக்குடா? இல்ல ப்ரோ, இது கொஞ்சம் ஸ்பெஷல். இந்தா பாரு. பாரு. அப்படி என்ன ஸ்பெஷல்? என்னடா அது? மாமா பிரிச்சு பாருங்க. ஏய், ரியலி? போய் பார்ட்டெண்டர் நமக்கே கிடைச்சிருச்சா? ஆமாம் ப்ரோ. ஏய், சூப்பர்ரா. எங்க இந்த டெண்டர் நமக்கு கிடைக்காதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூப்பர்ல, நம்மளுக்கே கிடைச்சிருச்சு. சக்தி ஆசைப்பட்ட மாதிரியே இது நம்ம எல்லா ஏழை எளிய குழந்தைகளுக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும். சக்தி ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருவோம். பாஸ், ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி எல்லாருக்கும் ரீச் பண்றது? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். பேப்பர் ஆடு, போஸ்டர் ஆடு, ஓர்டிங்ஸ்லாம் கூட வைப்போம். மாமா, இதெல்லாம் மட்டும் பத்தாது மாமா. இன்னும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நம்ம ரீச் ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு ஐடியா, ஒரு ஆட் ஃபிலிம் எடுக்கிறது தான். அத டிவில விளம்பரம் பண்ணா எல்லாருமே பாப்பாங்கல்ல. ப்ரோ, அனு சொல்றதும் கரெக்டான ஐடியான்னு தான் எனக்கும் தோணுது. வெரி குட் அனு, நைஸ் ஐடியா. இப்பவே அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருங்க, சரியா? எந்த ஆட் ஏஜென்சி நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்து அவங்க கிட்டே இந்த ஒர்க்கை கொடுத்துருங்க. ஷியோர் ப்ரோ.
சாமி கும்பிடு. கடவுளே, என் மாமா பிறந்த நாள் அதுவுமா என் பையன் கையால அன்னதானம் பண்ண வச்சுட்டு என் மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். போலாமா? வா. அம்மா ம்? என்ன உங்களுக்கு பிடிக்குமாம்மா? என்ன புகழ் இப்படி கேட்டுட்டா? நீதான் என் உயிர், என் ரத்தம். உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம்? அம்மா உங்களுக்கு என்ன உண்மையிலே ரொம்ப பிடிக்கும்னா, என் மேல வச்சிருக்க அன்பு உண்மைனா, இப்ப எதுக்காக பூஜை பண்றோம், யாருக்காக பூஜை பண்றேன்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, யாருக்காக பூஜை பண்றோம்? அப்ப என் மேல உண்மையான பாசம் இல்லையா, உண்மையான அன்பு இல்லையா? அப்ப எல்லாமே பொய்யாமா? புகழ், அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசம் பொய்யின் மட்டும் சொல்லக்கூடாது. அப்ப சொல்லுங்கம்மா. இப்ப என்ன, எதுக்காக பூஜை பண்றேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா. இன்னைக்கு உங்க அப்பாவோட பிறந்த நாள். அவர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணி உன் கையால அன்னதானம் கொடுக்க சொன்னேன். அந்த ஆள் எப்பவே இல்லைங்கிற, என் கையால அன்னதானம் கொடுத்து அவர் விஷயத்துல தப்பு மேல தப்பு பண்றீங்க. இப்ப அதனால என்னடா? அப்பாவோட பிறந்த நாளைக்கு அவரோட பையன் அன்னதானம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். இந்த கையால நான் பூஜை பண்ணனா? புகழ், இந்த கையால அன்னதானம் கொடுக்க வச்சீங்களா? டேய் புகழ், ஏய் என்னடா என்னடா பண்ற? புகழ், உனக்கு எதுக்குடா இவ்ளோ கோவம்? உங்க அப்பா நல்லவருடா. அதான் நல்லவரே இல்ல. அப்படியே அடிச்சு நான் பாரு. ஓ வயசு என்ன, அவர் வயசு என்ன? அந்தாள் இந்த ஆளுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அவர் இல்லனா நீ இல்லடா இன்னைக்கு. என்னடா தெரியும் உனக்கு அவரை பத்தி? அவர் நம்மள தனியா விட்டுட்டு போனது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? அவரு ரொம்ப நல்லவர்ரா. இத்தனை வருஷமா நம்மள தனியா தவிக்க விட்டுருக்காரு, அவர் நல்லவரா? நம்ம இருக்கோமா இல்லையா கவலை இல்லாம இருக்காரு, அவர் நல்லவரா? நான் பிறந்ததுல என்ன பார்க்க கூட வரலையே, அவர் நல்லவரா? டேய், நீ இருக்கிறதே அவருக்கு தெரியாதுடா. எனக்கு அப்பாவை பார்க்கணும், அப்பா கூட இருக்கணும் ஆசை இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்காம அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் நல்லவரா? அப்படிப்பட்ட நல்லவரை நீங்களே தலையில வச்சு கொண்டாடிக்கோங்க, எனக்கு தேவையில்லை. அவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேசவே பேசாதீங்க.